நல்லா துணி எல்லாமே நல்லா இருக்குது. நம்மளுக்கு கஸ்டமர் சர்வீஸ் அவங்க சர்வீஸ் நல்லாயிருக்கு. ப்ரைஸ் கொஞ்சம் அஃபோர்டபுளாக இருக்கும். கலெக்ஷன் வைஸுமே நல்லாயிருக்கும். வேலவன் ஸ்டோர்ஸ், உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை மற்றும் தூத்துக்குடி. நம்முடைய நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களும் தாவேக தலைவர் விஜய் அவர்களும் இன்றைக்கு பேசி வருகிற பேச்சுகள், அவருடைய அணுகுமுறைகள் அதிர்ச்சி தரத்தக்கவையாக உள்ளன. அவர்கள் பிஜேபியும் ஆர்எஸ்எஸும் என்ன செயல் திட்டங்களை முன்வைத்து இயங்கி வருகிறார்களோ அதே செயல் திட்டங்களுக்கு ஒத்துழைக்கக்கூடிய வகையில் அல்லது அதையே உயர்த்தி பிடிக்கக்கூடிய வகையில் செயல்படுவது அதிர்ச்சியாக இருக்கிறது. அந்த அதிர்ச்சியிலிருந்து என்னுடைய கருத்தை நான் வெளிப்படையாக சொல்லியிருக்கிறேன். நீண்ட காலமாக நண்பர் சீமான் அவர்களை நான் கவனித்து வரக்கூடியவன். அவருடைய அரசியலை அங்கீகரித்து ஆதரித்து வரக்கூடியவன். ஆனால் அண்மை காலமாக அவருடைய பேச்சு பெரியாருக்கு எதிராகவும் சமூக நீதி அரசியலையே தகர்க்கக்கூடிய அளவுக்கான அணுகுமுறை கொண்டதாகவும் பார்ப்பன கடப்பாறையை கொண்டு திராவிட இருப்பை தகர்ப்பேன் என்று அவர் சொல்லுவது ஒரு அரசியல் கட்சிக்கு எதிரான கருத்தாக தெரியவில்லை. திமுக என்கிற ஒரு அரசியல் கட்சியை அவர் எதிர்க்கட்டும். அந்த அரசியல் கட்சிக்கு எதிரான கருத்தை அவர் முன்வைத்தால் நாம் யாரும் பேசப்போவதில்லை. ஆனால் விடுதலை சிறுத்தைகள் போன்ற இயக்கங்களும் பின்பற்றக்கூடிய ஒரு அரசியலை அவர் யாரோடு கூட்டு சேர்ந்து எதிர்க்கப் போகிறார் என்பதுதான் கேள்வி. தமிழ் தேசிய கடப்பாறையை கொண்டு நான் திராவிட இருப்பை தகர்ப்பேன் என்று சொல்லியிருந்தால் கூட அதிலே நமக்கு பெரிய விமர்சனம் இருக்காது. ஆனால் அவர் பேசியது பிராமண கடப்பாறையை கொண்டு இடிப்பேன். ஆகவே அது வெளிப்படையாக தான் யார் என்பதை நாட்டு மக்களுக்கு உணர்த்தியதாகத்தான் உணர முடிகிறது. அதேபோல நண்பர் விஜய் அவர்களுடைய பேச்சு அவருடைய எதிர்கால திட்டங்கள் குறித்தோ தமிழர்களுடைய நலன்கள் குறித்தோ அவர் உள்வாங்கியிருக்கிற தலைவர்களின் கருத்தியல் குறித்தோ இதுவரையில் எங்கும் அவர் பேசியதில்லை. ஒரு கட்சி, அந்த கட்சிக்கு எதிரான வெறுப்பு. ஆக இது பாஜகவுடைய செயல் திட்டம், ஆர்எஸ்எஸ் உடைய செயல் திட்டம். இந்த நிலைப்பாடுகளில் இருந்துதான், அவர்களின் பேச்சுக்கள் அவர்களுடைய நிலைப்பாடுகளில் இருந்துதான் என்னுடைய கருத்தை நான் முன்வைத்திருக்கிறேன். அவங்க கையில் வச்சிருக்கிற வேலுக்கும் நாங்கள் ஏந்தி இருக்கிற வேலுக்கும் நிறைய வேறுபாடு இருக்கிறது. அது சனாதனத்தை அடிப்படையாக கொண்டது. நாங்கள் ஏந்துகிற ஆயுதம், வேலாயுதம் என்பது சமூக நீதியை அடிப்படையாக கொண்டது. எங்கள் வேல் சனாதனத்தை குத்தி கிழிக்கும். அண்ணன் திருமா மீது நாங்க ரொம்ப அதிக நம்பிக்கை, ஒரு மரியாதை உள்ளவர்கள். நான் நிறைய தடவை அவர் சின்ன வயசுல இருந்து பார்த்திருக்கோம். அண்ணன் திருமா ஒரு பெரிய போராளியாக தன்னுடைய கட்சியை ஆரம்பித்தால், இயக்கத்தை ஆரம்பிச்சார். அவர் நேற்று பேசுறத நானும் பார்த்தேன். அவர் திமுகவை அழிக்க பார்க்கிறார்கள் சொல்றாரு. இவர் திமுகவை அழிப்பதற்காக மக்கள் நல கூட்டணின்னு ஒரு கூட்டணியே வச்சு திமுகவை அழிக்க மிகப்பெரிய ஒரு கூட்டணியை உருவாக்கியவர் அண்ணன் திருமா அவர்கள் தான். இன்னைக்கு அவர் அந்த போராட்டத்தில் அவர் தோல்வியுற்று அதற்கு மேல போராட வலிமை இல்லாமல் ஒரு காம்ப்ரமைஸ்டு பாலிடிக்ஸ்க்கு போயிட்டார் அண்ணன் திருமா அவர்கள். அது போனதுல இருந்து தான் பாத்தீங்கன்னா அவருடைய முக்கியத்துவமும் போச்சு. அவர் எதற்காக இந்த அரசியலுக்கு வந்தார்ன்றதும் போச்சு. இவ்வளவு தூரம் காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டிய அவசியம் அண்ணன் திருமா அவர்களுக்கு இல்லை. அவர் எப்படின்னா
தன்னை சார்ந்த ஒரு சமுதாய மக்களுக்கு இதுவரை அவர் என்ன செஞ்சிருக்காருன்னு கேட்டா அவரால் எதுவும் குரல் கொடுக்க முடியும். நேற்று வந்து இங்க இருக்க செவிலியர்கள் வந்து ஒரு 18,000 பேருக்கு மேல ரோட்ல நின்று போராடிக்கிட்டு இருக்காங்க. அதுல அவருடைய பட்டியலின சமுதாயத்தை சேர்ந்த அவர் யாருக்காக இந்த அரசியலுக்கு வந்தாரோ அதுல சமுதாயத்தை சேர்ந்த ஒரு 5,000-6,000 பேர் இருப்பாங்களா, அவங்களுக்காக குரல் கொடுத்திருக்க வேண்டிய அண்ணன் திருமா அவர்கள் இப்ப அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் பணி நியமனம் கேட்டு இதுவரை டெட் எக்ஸாம்லாம் பாஸ் பண்ணி ஒரு 25,000 பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க. அதுல ஒரு 7-8,000 பேர் இருக்க மாட்டாங்களா பட்டியலினத்தை சேர்ந்தவர்கள்? அவர்களுக்காக குரல் கொடுக்க வேண்டிய அண்ணன் திருமா அவர்கள் இதுவரைக்கும் இந்த அரசாங்கத்தால் பாதிக்கப்பட்ட எந்த சமுதாய பட்டியலின சமுதாய மக்களுக்காகவும் குரல் கொடுக்காத அண்ணன் திருமா அவர்கள் இன்று எங்களுடைய தலைவர் திமுகவை பற்றி பேசினால், திமுக தீய சக்தி என்று சொன்னால் அதற்காக திமுகவிற்காக வந்து குரல் கொடுப்பது மிகவே வருத்தமான செய்தி. அவர் என்று திமுகவில் சேர்ந்து திமுக மாவட்ட செயலாளர் செய்ய வேண்டிய வேலையை செய்து கொண்டிருக்கிறாரோ அன்றே அவர் வந்து ஒரு காம்ப்ரமைஸ்டு பாலிடிக்ஸ்க்காக அவர் இருக்கிறதை வைத்து வாழ்ந்து கொள்ளலாம் என்ற ஒரு முடிவுக்கு வந்து திமுகவின் மாவட்ட செயலாளர் போர் ஆகிவிட்டார். அது உள்ளபடியே ஒரு வருத்தமான நிகழ்வாக இருக்கிறது. அவர் இனிமேல் அவர் வந்து அவருடைய இயக்கத்தை, ஏன்னா அவருடைய உங்களுக்கு எல்லாம் தெரியும், அவங்க கட்சி நிர்வாகிகள் எல்லாரையும் திமுகவினர் வந்து ஒரு பொருட்டா கூட உட்கார வச்சு கூட பேச மாட்டேங்கிறாங்கன்னா அவங்க கட்சி நிர்வாகிகள் பல பேர் சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு வந்து ஒரு அடிமைத்தனத்துல இருந்து மீட்பேன், ஒரு சுயமரியாதை கொண்டு வருவேன்னு சொல்லி ஒரு இயக்கத்தை ஆரம்பிச்சுட்டு இன்று அவருடைய கட்சியும் சேர்த்து அவரையும் சேர்த்து அவருடைய தொண்டர்களையும் வந்து திமுகவோட அடமானம் வைத்து விட்டார்ன்றது எங்களுடைய குற்றச்சாட்டு. தயவு செஞ்சு அண்ணன் திருமா அவர்கள் என்ன நோக்கத்துக்கு ஒரு போராளியாக வந்தார், அவரை பார்த்து பல பேர் நாங்கள்லாம் வியந்தோம். இன்று அவருடைய குறிக்கோளிலும் மாறி ஒரு விடுதலை சிறுத்தைகள்னு இருந்தவர் வந்து இன்னைக்கு திமுக ஏவி விட்டு பாயும் ஒரு பூனையாக இருக்கிறார் என்பது வருத்தமான செய்தி. அவர் இனிமேலாவது தன்னை மாற்றிக்கொண்டு அவர் எதற்காக இந்த அரசியலுக்கு வந்தான்றதை உணர்ந்து அவர் பேச வேண்டும், செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். நன்றி சார். அடுத்து அஜிதாவை கடந்து அதிக அளவுல வந்து மாவட்ட செயலாளர்கள் அதிருப்தி இருக்கு. சக கட்சியில திருச்சியில இன்னைக்கு காலையில அந்த 10 கோடி விவகாரம்